2 to 2 எனக்கு சின்ன டீஸ்பூன்னால நான் விடுறேன். பட் அளவு வந்து உங்களுக்கு 2.5 டீஸ்பூன். ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜீரா, அடுத்தது ஃபெனல் சீட்ஸ், சின்னமன் ஸ்டிக்ஸ். இதெல்லாம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆக வரைக்கும் லைட்டாக அது பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து ஹாஃப் வச்சுருக்க கொத்தமல்லியில் ஹாஃப் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். அது லைட்டாக பொரியணும் அந்த கீயில். அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணின ஆனியன்ஸை போட்டுடலாம். சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சாட்டே ஆகிட்டு இருக்கும்போது லைட்டாக இந்த ஆனியனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. நாட் ஃபார் தி டிஷ். அப்போ ஆனியன் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நிறைய பேர் வந்து பூண்டு உரிச்சுட்டு தான் சேர்க்கணும்பாங்க. அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம இயற்கையாகவே நமக்கு பூண்டு இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் டிஷ்ஷில். ஸோ அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை சாட்டே பண்ணிடுங்க. அதெல்லாம் இட் வில் டேக் another 2 or 3 minutes. இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துலாம். ஸ்பைசஸ் பவுடர்ஸ். ஸோ இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர். பண்ணும்போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா பர்ன் ஆகிடும். ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச டொமேட்டோ சேர்க்கணும். டொமேட்டோ சேர்த்த அப்புறமா இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இதை 1 or 2 minutes இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் சாகியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் சேர்க்கணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கவர் போட்டு மூடி வச்சுலாம் அது கொஞ்சம் அந்த டொமேட்டோ வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் காலிஃப்ளவர் ஆட் பண்ண முடியும். இது அப்படியே நறுக்கி வச்ச காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணதை அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்போ சிம் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 10 to 12 minutes ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ முக்கா பாக்கு வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போவே வெறும் ஆனியனுக்கும் டொமேட்டோக்கும் சேர்த்து உப்பு தான். ஸோ இப்போ தான் நம்ம டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ்
பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஒரு 5 to 6 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. வந்து உங்களுக்கு பாருங்கள் 3/4 பாகம் தான் வெந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது வேகிறதுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயுமே என்னோட லாஸ்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பாவ் பாஜி மசாலாவை எப்பயுமே இன்ஸ்டெட் ஆஃப் கரம் மசாலா போட்டுட்டு அப்புறமா கொத்தமல்லி தூவி 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவேன். இப்போ ஓப்பன் வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனோடனே சப்ஜி ரெடி. கடைசியாக ஒரு பீஸ் பட்டர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த சூப்லேயே அது இனிமேல் சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கடைசியாக கார்னிஷிங்கு கொஞ்சம் சிலாண்ட்ரோ போட்டு. இன்றைக்கி என் சமையல் அறையில் இதை ட்ரை பண்ணிட்டேன். உங்கள் சமையல் அறையில் எப்போ ட்ரை பண்ண போகிறீங்க?